ஒரு மாடரேட் செட் ஆஃப் ப்ரஷஸ் எடுக்கிறேன். இந்த மாடரேட் செட்டுனா இதில் நிறைய ஆயில் கலர் அக்ரிலிக் ப்ரஷஸும் இருக்குது. இந்த இந்த செட் ஆஃப் ப்ரஷஸ் எடுத்துக்கிறேன். சரியா எடுத்துட்டு முதல்ல வந்து நம்ம யூஸ்வலாக என்ன ஆரம்பிப்போம், மரத்தை ஆரம்பிப்போம் இல்லையா? ட்ராயிங்கை போட்டுருவோமா? ட்ராயிங் போடுறது வந்து அந்த இதில் வந்து அவ்வளோ பெருசு தான் அந்த பேர்ட்ஸ் இருக்குது. சரியா? நம்ம வந்து அவ்வளோ பெருசுக்கு இந்த பேர்டையும் அந்த பேர்டை அவ்வளோ பெருசும் போடுவோம். சரியா? போட்டுட்டு அந்த கிராஸ் பண்ணி வர்றதை பற்றி அந்த கிராஸ் பண்ணி வர்றது இங்கே போட்டுருவோம். அப்படி போட்டுக்கிடுவோம். சரியா? இப்போ எனக்கு ஒரு ஒரு பேர்டோடைய டீட்டெயிலும் தேவைப்படுது. முதல்ல நம்ம வந்து மரத்தை போட்டுருவோம். மரத்தை செட் பண்ணுறது எப்படி செட் பண்ணுவோம்? கீழே வந்து நான் இவ்வளோ இடம் விடுறேன். பேப்பரோட எட்ஜ் இந்த இடத்துல இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு இங்கே இடம் விடுறேன். மேலே வந்து ஆல்மோஸ்ட் சென்டர். மேலே வந்து ஆல்மோஸ்ட் சென்டர் விட்டு கொஞ்சம் உள்ளே தான் இருக்குது. அப்படியே அந்த கோடை வந்து அப்படியே இருக்கும் இல்லை இல்லைன்ற மாதிரி அப்படியே போட்டு சரியா லேசாக அப்படியே வளைஞ்சு கிழிஞ்சு அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த இடத்துல லேசாக ஒரு கேப் ஒன்று இருக்குது. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையன்றது அப்புறம் பார்த்துக்குறோம் நம்ம. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு எனக்கு வந்து இது ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் வெளியில் கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போயிடுறேன். இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரியட்டும். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு டார்க் வருது. அந்த புத்தா டிராயிங் நல்லா வந்துருச்சு இல்ல? போட்டுக்கிட்டு இருக்கியா? புத்தா டிராயிங் போட்டுக்கிட்டு இருக்கியா நீ? எஸ் சார், இன்னும் ஸ்டார்ட் பண்ணும் சார். ஓகே. யாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் 4ஆம் தேதி வந்து ஐயோ அம்மான்னு எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது சண்டே யூஸ்வலாக பண்ணலான்ற ஒரு சரி. ஐடியாவில் இருக்கேன் சார். நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இந்த பேர்டை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுருவோம். அந்த இடத்துல தலை இருக்கிற மாதிரி போட்டுட்டு அவ்வளோ பெருசுக்கு அந்த பேர்டை போட்டோம்னா இந்த பேர்டு வந்து இங்கேருந்து ஆரம்பித்து கரெக்டாக அதோடைய ஷோல்டர் அந்த நெக்கு முடியுது பார்த்தியா? அங்கேருந்து ஆரம்பித்து காலை கீழே எவ்வளோ தூரத்துக்கு வரதா நம்ம வர வச்சுக்கலாம். சரி, அப்போ அங்கேருந்து ஆரம்பித்தேன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் சென்டர் ஆஃப் த பேஜில் வந்து அதை முடிச்சாகணும். அங்கே முடிச்சாகணும். அப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன்னா நான் இப்போ என்னுடைய பிக்சரை என்லார்ஜ் பண்ணி அந்த பேரட்டை மாத்திரம் பார்க்குறேன். நான் அந்த பேரட்டை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா 3 பாட்டாக பிரிகிற மாதிரி தோணுது எனக்கு. அப்படி 3 பாட்டாக பிரிகிற மாதிரி தோணுது. ஒரு பாட்டு ஹெட். நான் 8Bயில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நல்ல பென்சில் இது, எரேஸ் ஈஸியாக ஆயிடும். ஆனால் அழுத்தாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும்னா அப்படின்னு வர்றப்ப எனக்கு வந்து ஸ்மூத் ஃப்ளோ ஈஸியாக கிடைக்கிது. அதில் கிளியை வந்து நான் இப்படி பார்த்ததே கிடையாது. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த கிளி பார்க்குறதுக்கு. நோட்டீஸ் பண்ணியா? அதை இந்த இடத்துல ஒரு வளைவு ஒன்று அப்படி இருக்குது. கண் வந்து இந்த இடத்துல வருது. அதுக்கு இந்த இடத்துல அதோட 2 கண்ணும் வருது. அந்த நம்ம ஸ்டார் வார்ஸில் குட்டும் ஈவனும் வரும் தெரியுமா? அந்த ஒயிட் மாஸ்க் போட்டுட்டு. ஸ்டார் வார்ஸ் தானே அது? ஸ்டார் வார்ஸ் பார்க்கலையா நீ? இல்லை சார். ரொம்ப அருமையான கேரக்டர்ஸ்மா. இல்லை, அது பார்க்க வேண்டிய ஒரு படம் ஆக்சுவலாக. அதெல்லாம் லெஜெண்டரி படம். என்னன்னா படம் என்னன்றது கம்ப்ளீட்டாக வேறு. படம் நல்ல படமா கெட்ட படமா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக வேறு. அதெல்லாம் வந்து ஹியூமன் லைஃப்னு ஒன்று இருக்குது பார்த்தியா? அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹியூமன் அச்சீவ்மெண்ட்ஸ். அப்போ இது பென் ஹர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்
நான் இங்கிலீஷ் படம் மாத்திரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். தமிழ் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நான் வந்து ரொம்ப பழைய படங்கள் தான் சொல்லுவேன். ஏன்னா புது படங்கள் நிறைய நான் பார்க்கல. புது படங்கள் பார்த்து ரொம்ப ஏமாந்து போய் இவங்களை பார்க்கும் போதெல்லாம் ரோட்டில் கண்ணை மூடிக்கிட்டே போக வேண்டியதாக இருக்குது. இந்த போஸ்டர்லாம் பார்த்தாலே எரிச்சல் கொந்தளிக்குது. அதனால சினிமா வேற பார்த்தேன்னு சொல்லிட்டு வச்சுக்குவேன், இறங்கி கிழிச்செல்லாம் போட்டுருவேன் அப்படி இந்த போஸ்டரை. அதனால அது பார்க்காம போயிட்டுருக்கேன். இல்லை, அவ்வளோ கேவலமாக இருக்குது. அது இப்போ விஜய் படம்லாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ அப்போ எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாரு. வெளியில் போஸ்டர் பார்த்தேன் அப்படின்னா சரி, இப்படியே பேசிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம. ரொம்ப பெருசாக இருக்கும் மத்தால. ஆமாம், ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக்கிடுவோமா? கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுமா. இல்ல சார், அழகா போட்டுட்டு அழைக்கும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்காதா சார்? அதுக்காகவே நான் வந்து அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கரெக்டாக கால்குலேட்டிவாக போடாமல் மிஸ்டேக் வந்தால் பரவாயில்லன்னே நான் வந்து வரைவேன். ஃபார் த சிம்பிள் ரீசன், சரியாக வர்ற வரைக்கும் அழிக்கிறத பற்றி யோசிக்கிறது கூடாது அப்படின்றத டீச் பண்ணுறதுக்காகவே. ஏன்னா அழிக்காமல் நீ வரையணும், இது நல்லா தான் இருக்கு, சரி விட்டுருவோம் அப்படின்னு தான் தோணும். அப்படி வரைய ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா அடுத்து பெயிண்டிங்க்கு போயிடுவேன். பெயிண்டிங்க்கு போயிட்டேன்னா திரும்ப வந்து உன்னுடைய மிஸ்டேக்ஸ் எதையுமே நீ கவனிக்கவே மாட்டேன். அப்போ பெயிண்டிங்கில் வந்து தப்பு தான் இருந்துக்கிட்டே இருக்கும், மிஸ்டேக் இருந்துக்கிட்டே இருக்கும். டென் கமாண்ட்மெண்ட்ஸு, பென்ஹர், தமிழ் படங்கள்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவாஜி படங்களும் நிறையா இருக்குது, எம்ஜிஆர் படங்களும் கொஞ்சம் இருக்குது. சில படங்கள்லாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அழகான படங்கள்லாம் உண்டு. உத்தமபுத்திரன், அம்பிகாபதி, ரொம்ப சென்டிமெண்டல் படங்கள்லாம் அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு அட்ராக்ட் பண்ணது கிடையாது. சாந்தின்னு ஒரு படம், அதில் ஒரு பர்டிகுலர் பாட்டு, அந்த படமே நல்லா இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாட்டு, யார் அந்த நிலவுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை வந்து சிவாஜி கணேசன் பாடிட்டு வருவாப்புல. அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் அச்சீவ்மெண்ட்டில் வந்து கிளாசிக்ஸ். இப்போ அதுக்கெல்லாம் பார்த்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். யார் அந்த நிலவில் அப்படியே அப்படி சொல்லிட்டே வருவார் தெரியுமா, அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல நின்று அப்படி திரும்பி அப்படின்னு லேசாக அப்படி தலையை ஆட்டுவார்ன்றப்ப வந்து நமக்கு புரியணும். இன்னும் பெருசாக இருக்குமா அது? இல்லை, இவ்வளோட முடிஞ்சிடணும்னு பார்க்குறேன்னா பரவாயில்லையா, கொஞ்சம் பெருசாகவே போட்டுருவோமா? எவ்வளோ தூரத்துக்கு தான் வருதுன்னு பார்ப்போம். எஸ் சார். அவ்வளோ தூரத்துக்கு வருது. அப்போ அந்த கூடு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னா, மீனிங் நெஸ்ட்டு வந்து அவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னா, இந்த பேர்டை வந்து நான் இங்கேருந்து ஆரம்பித்தேன்னா வால் இவ்வளோ தூரத்துக்கு வந்தால் சரியாக இருக்கும். அது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிறுசாக போட்டுக்கிறோம். இதை கொஞ்சம் அப்படி வெளியில் தள்ளி அப்படி கொஞ்சம் சிறுசாக போட்டுக்கலாம், அவ்வளோ பெருசாக போட்டுக்கலாம். அப்போ காம்பன்சேஷனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இப்போ யாரும் வந்து அந்த இடத்துல கூடு வந்து இப்படி தான் இருந்துச்சு, நீ ஏன் இப்படி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறது கிடையாது. ஒருவேளை ஒரு டீச்சர் வந்து உன்னை இதை அப்படியே டிட்டோவாக காப்பி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, அப்போ நீ வந்து அது தப்பிதமாக இருந்துச்சுன்னா அது வேறு விஷயம். மற்றபடி
இதில் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருந்தால் பரவாயில்ல. காம்பசிஷனுக்காக நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாம். இந்த கோடு இப்போ தேவையில்லை. இப்போ எனக்கு நான் பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து அந்த பென்சில் கோடு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் ஆஸ் எ டீச்சர் நான் அந்த கோடை விட்டுட்டு பெயிண்டிங் பண்ணிட்டாலும் பரவாயில்ல. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அது வந்து நீ எப்படி சொல்கிறது, கேர்லெஸ்ஸாக விட்டுட்ட அப்படின்னு தான் வந்து வரும். அதனால் நீ வந்து அதை கரெக்டாக வந்து போட்டாகணும். அந்த நகம் போடுறது அதுகெல்லாம் வந்துமா ஒரு இந்த இடத்துல அப்படி பெருசாக வரும், அதுக்கப்புறம் ஒரு வளைவு ஒன்று வரும், அப்படி போகும். இந்த இடத்துல ஒரு மேடு ஒன்று இருக்கும், அது மறைஞ்சிருச்சு இந்த இடத்துல. அதுக்கப்புறம் கிளா இப்படி வர்றது, இதெல்லாம் வந்து நீ வந்து நிறைய இப்போ இதை வந்து இப்போ இது இப்படி இருக்குது, இதை அப்படி திரும்பினா என்ன ஆகும்? இப்படி ஃபுல்லாக இப்படி திரும்பினா எப்படி ஆகும்? இப்படி திரும்பி இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இப்படி இருக்குது, இப்படி திரும்பினா எப்படி இருக்கும் அப்படின்றப்ப வந்து என்னன்னா, இந்த இடம் வந்து ஒரு உருண்டையாக இருக்குது, ஒரு உருண்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து அப்படி கீழே இறங்கி அப்படி போகுது, அங்கேருந்து அந்த நகம் அப்படி வந்துடுது. சரியா? அப்போ அந்த அந்த மூமெண்ட்டில் தான் வரும் நகம் வெளியில் அப்படி வந்துடுது. மீதி நகமெல்லாம் கீழே போயிடுது. இதை அப்படியே விட்டுறலாம். இந்த இடத்துல ஒரே ஒரு நகம் மாத்திரம் போட்டுட்டாலும் நமக்கு வந்து வேலைக்காயிரும். அதாவது ஒரு ஒரு கிளாவை வந்து அப்படி போட்டு ஒரு கிளாவும் இந்த அந்த அந்த ஃபுல்லாக கிளான்னு சொல்லி சொல்லுவோம். ஆக்சுவலாக நகத்தையும் மாத்திரம் கிளான்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு கிளா வந்து அப்படி போடலாம், அப்படி போட்டு அப்படி விட்டுறலாம் அதை. சரியா? இப்போ வந்து நான் வந்து என்ன செய்ய பார்க்குறேன், இந்த இடத்துல இப்படி வருது, அந்த இது ராஜோஸ்தாவுக்கு சன் பண்ண பெயிண்டிங் நல்லா வந்துருச்சு இல்லை? அது என்னன்னா பெரிய வால்மா, 8 அடிக்கு 12 அடி இருக்கும் அந்த வால். ஒரு ஒரு வால், அது பெரிய வால் வந்து 8 அடிக்கு 12 அடி. அந்த தூரத்தில் இருக்கிறது வந்து 10 அடிக்கு 10 அடி. அதாவது இதை எப்படி செய்ய போகிறோன்றதே எனக்கு வந்து புரியவே இல்லை. ஒரு சரி செஞ்சுதான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்ய ஆரம்பிக்கிறேன் நான். அவ்வளவு சீக்கிரம் முடியும்னு கட்டாமல் யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் அதோடைய சக்ஸஸ் வந்து என்னன்னா, அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சது. இப்போ கிளியோடைய இறகு எப்படி இருக்கும்? இறகு, கிளியோடைய சிறகு எப்படி இருக்கும்? என்னென்ன மாதிரி சிறகுகள் இருக்குது? ஃபெதர்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது? விங்கோடைய ஷேப் ஜென்ரலாக எப்படி இருக்கும்? அது அது ரெண்டும் வந்து உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கிளியை வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்கல்ப்சரில் காட்டியிருக்காங்க, பெயிண்டிங்கில், மினியேச்சர் பெயிண்டிங்கில் காட்டியிருக்காங்க, இதில் காட்டியிருக்காங்க, அதில் காட்டியிருக்காங்க, ஏகப்பட்ட மெத்தடில் காட்டியிருக்காங்க. அப்போ அதுகளை ஃபுல்லாக ஒரு தடவை எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ சும்மா உட்காந்து ஸ்டடி பண்ணி பார்க்கணும். உனக்கு நான் காட்டுறேன். அது இந்த பிளிங்கிட், ஜெப்டோ, அந்த
10 மினிட்ஸ் சப்ளை பேக் எல்லாம் வருதுல்ல, அதில் கொஞ்சம் நல்ல கலரில் இருக்கக்கூடிய பேக்கை வந்து கிழிச்சு, உள்பக்கம் எம்டியாக தானே இருக்கும், கிழிச்சு ஓப்பன் பண்ணி அயன் பண்ணி வச்சுருக்கேன். எங்கிட்ட பேப்பர் ஏற்கனவே ஏகப்பட்ட பேப்பர் இருக்குது. ஆனால் இதில் எல்லாம் நல்லா வரையணும் படம் இல்லை. இதில் நல்லா இல்லை வரையணும், சும்மா கன்றாவியாக வரைய முடியாதே. கன்றாவியாக வரைகிறதுக்குன்னு சொல்லிட்டு பேப்பர் வேணுமே. அதுக்காக அந்த பேப்பரை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எப்படி எப்படிலாம் தோணுதோ அப்படி எப்படிலாம் செய்வோம். அதான் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இப்போ லேட்டஸ்ட் என்ன ஒரு இது வரைஞ்சிருந்தேன், உனக்கு போட்டிருந்தேன் இல்லையா, ஐயர் சார்க்கா ஆக்சுவலாக வரைஞ்சேன் நான். என்னது பேம்பூமா, பேம்பூ இது வரைஞ்சிருந்தேன்ல, நான் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. அதாவது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. நல்லா செஞ்சுட்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து அக்கேஷ்னல் இதுதான் ஆக்சுவலாக. நான் வந்து தலையை கொஞ்சம் தூக்க போகிறேன். கொஞ்சம் நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்குது ஆக்சுவலாக, நிறைய கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஆனால் அந்த கன்ஃபியூசிங்காக இருக்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு தான். இந்த கோடு இருக்குது பார்த்தியா, அந்த கோடு வந்து இங்கே இருக்குது. அதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி ஒரு கோடு இருக்குன்றதை நோட்டீஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மூக்குக்கு மேலே ஒரு கோடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு விட்டுறோம். நேரில் பார்க்கும்போது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படி நோட்டீஸ் பண்ணுறேன் அதை. அது அப்படி வர்றதுனால அது கோபமாக தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்காது. அந்த பேர்டு வந்து ஒரு மாதிரி கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இன்ட்ரூடர் மாதிரி, ஃபோட்டோ எடுக்கிறவன் பார்த்து இன்ட்ரூடர் மாதிரி இருக்கும். அதுக்கு கோபம் வருது. அதனால் அந்த கண் வந்து டைலைட் ஆயிரும் அதுக்கு. வாட்டர் கலரில் வந்து செய்யும்போது டிராயிங்கை வந்து டெஃபினட்டாக போட்டுடணும். அதாவது யூஸ்வலாக வாட்டர் கலர் செய்கிற ஆர்டிஸ்ட் வந்து டெமோ காட்டுறாங்க பார்த்தியா, அவங்க வந்து டெமோ காட்டுறது வந்து ஒரு 20 தடவை எக்ஸாக்டாக அதே இதை. இப்போ நானும் கிளி வரைஞ்சிருக்கேன், நிறையா வரைஞ்சிருக்கேன் கிளி. ஆனால் இதே கிளி நான் வரைஞ்சதில்லை. உனக்கு ஆப்வியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். நான் உனக்கு இதை நான் முன்னாடி பார்த்ததே நோட்டீஸ் பண்ணதே இல்லைன்ற லெவலுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நிறையா டீச்சர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, நல்ல பழக்கமானதை தான் வரைவாங்க. அப்போ அவங்க டிராயிங் வந்து ஜாஸ்தி போட வேண்டியதில்லை. ப்ரெஷ்ஷை வச்சு கலர் வச்சுக்கிட்டு இருக்கும்போதே டிராயிங் போட்டுக்கிட்டே போவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பெயிண்டிங் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னா, பக்காவாக டிராயிங் போட்டுட்டு தான் நீ வந்து பெயிண்டிங் ஆரம்பிக்கணும். எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது உனக்கு டிராயிங்கில். இல்லாட்டி உன்னுடைய பெயிண்டிங்கில் வந்து ஹெசிடேஷன் இருக்கும். பெயிண்டிங்கில் வந்து அந்த இடத்த என்ன செய்யறதுன்னு தெரியாது, அப்படியே தேய்ச்சி விடுவேன். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து கால் வருது அதுக்கு. அப்போ அதுக்கு ஒரு கால் எப்படி வருதுன்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வளைவு இருக்கும்.
இரு காட்டுறேன் உனக்கு அதை. நீ எடுத்து வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? ஓகே. எஸ் சார். அந்த இடத்துல ஒரு வளைவு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு மேடு அப்படி வரும். அப்படியே வந்து இது அப்படி இருக்கும். அந்த இடத்துல ரெண்டு வளைவு. அதே மாதிரி இங்கேருந்து இது இவ்வளோ பெருசு இருக்காது கால். அங்கேருந்து வந்து இந்த இடத்துல ஒரு வளைவு ஒன்று இருக்கும். அவ்வளோ பெரிய அப்படி ஒரு பெரிய முட்டு ஒன்று இருக்கும். இங்கே வந்து அந்த கிளா வரும். நகம். கிளான்றது டோட்டலாக எல்லாத்தையுமே கிளான்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. இப்போ அப்படி வந்துருச்சு. இப்போ இன்னொன்று வந்து அந்த பக்கம் போகுது. அந்த பக்கம் போகிறது எப்படி இருக்குன்னா அப்படி இருக்கும். கிளா வந்து அவ்வளோதான் தெரியும். இல்லாட்டி நீ வந்து அப்படி போடலாம் கிளாவை. இவ்வளோ போதும். சரியா? இப்போ வந்து என்ன செய்யலான்னா வாழை எவ்வளவு தூரத்துக்கு நீளமாக காட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீளமாக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ அவ்வளோ தூரத்துக்கு அதை காட்டலாம். இன்னும் ஆக்சுவலாக நீளமாக இருக்குது. ஆனால் நான் வந்து இதோடய நிறுத்திக்கிற போகிறேன். வெளியே விடுறது வெளியே தான் விட்டாகணும்ல. வெளியே தான் விட்டாகணும், வர வழி இல்லை. வெளியே தான் போய் ஆகணும். போட்டோம். இல்லைன்னா வால் சின்னதா இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம், வாயால் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது அதாவது எலிகன்ஸ் இல்லை. வால் குட்டையாக இருக்கலாம். குட்டையாக இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் இருக்கும்ல. வால் தேஞ்சு போன பேர்ட்ஸ் இருக்கும். வால் சண்டையில் போன பேர்ட்ஸ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். அதாவது வால் குட்டையாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் எலிகண்ட்டாக இருக்காது அது பார்க்குறதுக்கு. சரியா? இவ்வளோ தூரத்து வரைக்கும் வந்துருச்சு. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து டார்க் வரப்போகுது. அதை கொஞ்சம் சிறுசாக்கிக்கிறோமா? இந்த இடத்துல வந்து அது டார்க்காக போகுது. இந்த இடம் ஃபுல்லாக டார்க் ஆகிடுது. இந்த இடம் நல்ல டார்க். இங்கே கொஞ்சம் லைட்டு வருது. எந்த இடம் லைட்டாக இருக்க போகுது? என்ன அது யார்கிட்ட இருந்த ஃபோன் வருதா என்னன்னு தெரியலையே. சரி, ஆமாம்மா, யார்கிட்ட இருந்த ஃபோன் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு செகண்ட்ரு. பொட்டென்ஷியல் ஃப்ராடுன்னு வருது. இருவர. ஹலோ. यस, बोलिए. हाँ 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 हाँ, यस यस यस. नहीं, ऐसा कुछ नहीं है. नहीं नहीं नहीं, आप समय बर्बाद कर रहे हैं. ऐसा कुछ नहीं है. ऐसा कुछ नहीं है. मतलब वो ट्रांजैक्शन हो चुका है. ठीक. नहीं 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 होगा. नहीं इसी से नहीं यार, ज़रूरत नहीं है. पता नहीं, आई डोंट नो व्हाई यू आर टॉकिंग लाइक दिस. ओके, थैंक यू. Some spam call, no, making a call and saying your transaction was கேக்குதாம்மா நான் பேசுறது? Your transaction was refused because of such and such a reason. So you give me your phone number there. All those, you know that fraud calls. என்னமாச்சு?